பாரத நாட்டை அச்சுறுத்தும் வகையில் தலைநகர் டில்லியில் மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்று 12 பேருக்கு மேல் உயிரிழந்திருக்கிறார்கள், பலர் காயமடைந்திருக்கிறார்கள். முதலில் புதுடெல்லி குண்டுவெடிப்பில் பலியான அந்த மக்களுக்கு அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி. எல்லாம் கை வணங்கிச்சு. ஓம் நமச்சிவாய. ஓம் அசதோ மா சத்கமய. ஓம் அசதோ மா சத்கமய. தமசோ மா ஜோதிர்கமய. மிருத்யோ மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பாரத நாட்டின் தலைநகரத்தில் இந்திய நாட்டு மக்களை அச்சுறுத்தும் நோக்கத்துடன் ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் தொய்பா, ISIS போன்ற அமைப்புகள் ஒருங்கிணைந்து நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ரசாயன தாக்குதல் மற்றும் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களை நிகழ்த்தி பாரத நாட்டுக்குள்ளே மதக்கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தோடு, இது ஒரு சதித்திட்டம் என்பது இன்றைக்கு தெளிவாகி இருக்கிறது. இதிலே மருத்துவர்கள், படித்தவர்கள் இதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் படித்தவங்க, டாக்டருக்கு படித்தவங்க, இன்னும் IAS IPS படித்தவங்க, அவங்களெல்லாம் சிறு வயதிலே இருந்தே மதரசா கல்வி, மத போதனைகள் இத்தகைய சூழ்நிலைக்கு மாற்றி இருக்கிறது. எனவே நம்முடைய இது இவங்க யாரும் வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே தாக்குதல் நடத்தலை. எல்லாம் இங்கேயே இருந்தவங்க, இங்கேயே படித்தவங்க, இங்கேயே பிறந்தவங்க, இங்கேயே வாழ்ந்தவங்க. ஒரு பெண்மணி மருத்துவர், அவரெல்லாம் கூட இந்த விஷயத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாடு முழுக்க மதரசா பள்ளிக்கூடங்கள், இந்த மதவெறி ஊட்டுகின்ற மதரசா பள்ளிக்கூடங்கள் தடை செய்யப்பட வேண்டும். மதரசா கல்வி நிறுவனங்களில் அரசு பாடத்திட்டங்களை போதிங்க. பொதுவாக இந்த மதரசா கல்விக்கூடங்கள் இத்தகைய ஒரு மனப்பான்மையை உருவாக்கி இருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம். அதே போல ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நம்முடைய இந்திய இராணுவம் மூலமாக ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் தொய்பா முகாம்களை நாம் தாக்கி அழித்தோம். மீண்டும் நம்முடைய பாரத தேசம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முடித்து வைக்கப்படவில்லை, அதை மீண்டும் துவங்க வேண்டும். இந்த பயங்கரவாதிகளுடைய வேர் எங்கே இருக்கிறதோ அதை தேடி கண்டறிந்து, இவர்களுக்கான பயிற்சி முகாம்கள் எங்கே இருக்கிறதோ அதையெல்லாம் கண்டறிந்து தாக்கி அழிக்க வேண்டும். ஆபரேஷன் சிந்தூர் வெளிநாட்டில் மட்டுமல்ல, உள்நாட்டிலும் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த சம்பவம் நடந்த உடனேயே இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி, மே 17 போன்ற இயக்கங்கள், கரூர்ல செந்தில் பாலாஜி எப்படி ஒரு நாடகம் ஆடினாரோ, ஓடி அழுதாரோ, அது போல அமித்ஷா உடனடியாக போய் டெல்லியில குண்டு வெடிப்பது எப்படி அமித்ஷாவுக்கு தெரியும்? ஒவ்வொரு தேர்தலுக்கும் எப்படி குண்டு வெடிக்கிறது? சுந்தரவள்ளி பேசுறாங்க, மே 17 திருமுருகன் பேசுறார், நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பேசுறார். இன்னைக்கு நம்முடைய புலனாய்வுல இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்க, இன்னும் புலனாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில எது நடந்தாலும் அது அமித்ஷா காரணம், மோடி காரணம், பிஜேபி காரணம், மத்திய அரசு காரணம், இது நாடகம் என்று இந்த தமிழ்நாட்டிலே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை, இது மோடிக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் அல்ல, இது முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம். இது சிறுபான்மை ஆதரவு அல்ல, சிறுபான்மை மக்களை ஆதரிப்பதோ இஸ்லாமியர்களை ஆதரிப்பதோ அல்ல, இது முழுக்க முழுக்க இந்திய வெறுப்பின் அடிப்படையிலே இங்கே தமிழகத்திலே இத்தகைய பிரச்சாரம் செய்பவர்களை தேசிய புலனாய்வு நிறுவனம் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஆதரிக்கிறவனாலதான் இந்த பிரச்சனை, இங்க தங்குமிடம் கொடுப்பவனாலதான் இந்த பிரச்சனை. இந்த நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். நாடு முழுக்க, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும்
மக்களுக்கு எதிரான பயங்கரவாதத்தை தூண்டிவிடுகின்ற மதவாத சக்திகளுக்கு தடை விதிக்க வேண்டும். இந்த எஸ்டிபிஐன்னு ஒரு அமைப்பு இருக்குது, ஏற்கனவே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்ட அமைப்பு. இவங்கெல்லாம் ஏற்கனவே பல அமைப்புகளோடு தொடர்புடையவர்கள். இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி ரசாயன குண்டு தயாரிக்கிறது, கீதை புஸ்தகத்தில் குண்டு வச்சு அனுப்புறது, பேருந்துல குண்டு வைக்கிறது, ரயில் நிலையத்தில் குண்டு வைக்கிறது, கோயில் விழாக்களை குண்டு வைத்து சீர்குலைக்கிறது, இந்த வேலையெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. 1998 பிப்ரவரி 14 RDX நிரப்பப்பட்ட கார் வெடிகுண்டு கோவை ஆர்எஸ்புரத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. நல்ல வேளை அது செயலிழக்கப்பட்டது. அதே போல கடந்த தீபாவளி பண்டிகையை சீர்குலைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இப்ப இவங்கெல்லாம் மருத்துவம் படிச்சு ஒரு வெடிகுண்டோட பிடிபட்டிருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நிறம் இல்லை, மனம் இல்லை, அதை கலந்து கொடுத்துட்டா ரசாயன தாக்குதல், அதில் வந்து சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்டா, குடி தண்ணீரில் கலந்துட்டா அவங்களுக்கு ஆண்மை இல்லாமல் போயிடும். எப்படியெல்லாம் மருந்து, எப்படியெல்லாம் ரசாயன தாக்குதல் நடத்துகிற திட்டம் வச்சுருக்கா பாரு. அதே மாதிரி தான் கோவையில் 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த குண்டு வெடிப்பு சம்பவம், அதற்கு முன்பாக குஜராத்திலே வெடிகுண்டுகளுடன் அங்கே நடந்த அந்த அசம்பாவிதம் தடுக்கப்பட்டது. நம்ம போலீஸ், நம்முடைய உள்துறை அமைச்சகம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்த காரணத்தினாலதான் குஜராத்தில் தடுத்தாங்க. ஹரியானால 3800 டன் வெடிமருந்து அதோட ஆட்கள் பிடிபட்டிருக்காங்க. எல்லாம் அங்கங்க ஆள் பிடிபட்டாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது ஒன்று பண்ணணும், நீங்க ஒன்று வண்டியை நிறுத்தி இப்ப இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய புலனாய்வு அமைப்புகள், நம்முடைய தேசம் ஒன்றுபட்டு நின்று இந்த தீவிரவாதிகளுடைய சதி செயலை முறியடிக்கணும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அபுபக்கர் சித்திக் 30 வருஷம் கழிச்சு கைது பண்ணியிருக்கான். அவன் தான் இந்த விதவிதமான பாம்பெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஆந்திராவில் பயிற்சி கொடுத்துருக்கான், தமிழ்நாட்டில் பலருக்கு பயிற்சி கொடுத்துருக்கான். 30 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு ஓய்வு பெறுவதற்காக போலீஸ் விசாரணை நடந்து வழக்கு சந்திச்சிட்டு இருக்காரு. சில வழக்குகள் எல்லாம் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. தமிழ்நாட்டிலும் இந்த மத பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். எஸ்டிபிஐ போன்ற அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டும். தவ்ஹீத் ஜமாத் இலங்கையில ஈஸ்டர் பண்டிகை அப்ப சர்ச்சில் குண்டு வெடிக்கும். இவங்களுடைய அந்த நெட்வொர்க் நாடு முழுக்க, உலகம் முழுக்க இருக்கு. அந்த நெட்வொர்க்கை உடைக்கணும், அப்பதான் மக்களை காப்பாற்ற முடியும். அதுக்கு சிறுபான்மை ஓட்டுங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி விடுதலை சிறுத்தை போன்ற அமைப்புகள் நேரடியாக இதையெல்லாம் வந்து பிஜேபி பக்கம் திருப்பி விடணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. இவர்கள் மீதும் என்ஐஏ போன்ற அமைப்புகள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம். இது ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழன் சிறுபான்மையாயிட்டு இருக்கான். திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சம்பட்டி கிராமத்தில், அது பேரே கிறிஸ்தவ கிராமம். ஏங்க, அரசுக்கு சொந்தமான பொது இடம், அந்த இடத்துல பொங்கல் வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை, அன்னதானம் பண்றதுக்கு அனுமதி இல்லை. கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கிட்டு வந்து அன்னதானம் பண்ணாலும் உடனடியாக என்ன சொல்றாங்க தெரியுமா? சர்ச்சுக்குள்ள இருந்து போராட்டம் பண்றாங்க. ஐயோ, எங்க கிராமத்துல, இது கிறிஸ்தவ ஆதிக்கம் மிகுந்த இந்த கிராமத்துல இன்னைக்கு வந்து நம்ம கடவுளை பார்த்து சைத்தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி திட்டுறாங்க. ஒரு 70-80 குடும்பம் இருக்குது. அவங்க அங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் கிறிஸ்தவ கிராமம் ஆனவன வாழ முடியல. திருநெல்வேலி வள்ளியூர் பேருந்துல போறோம், பேருந்துல பூசாரி சொல்றான், 4 மாவட்டத்தில் பூரா கிறிஸ்தவங்க ஆயிட்டோம், அங்க இந்துக்களுக்கு என்ன வேலை, அங்க பஸ் நிக்காது, உன்னை இறக்கி விட மாட்டோம். சமீபத்தில் இந்த வாரத்தில் நடந்த சம்பவம். கன்னியாகுமரியில பல மீனவ கிராமங்கள்ல தமிழர்கள் சிறுபான்மையாகி முழுக்க முழுக்க சர்ச்சுகளின் ஆதிக்கமாகி அங்கே வாழ முடியல. ஈரோட்டில் நடு டவுன் பெரிய மாரியம்மன் சின்ன மாரியம்மன் கோயில், அந்த கோவிலுக்கு சொந்தமான பூமி நிலம், அதுல சர்ச்சு கட்டிட்டான். சர்ச்சு கட்டிட்டு என்ன சொல்றான், இந்த கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த இடத்துல அனுமதி கொடுக்குமா இருக்கிறான். இதே மாதிரி இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையான பகுதி மேல் விசாரம், கீழ் விசாரம், கோவையில் இருக்கக்கூடிய மஜித் காலனி போன்ற பகுதிகள், கீழக்கரை போன்ற பகுதிகளில் இந்துக்கள் கோயில்களில் திருப்பணி செய்யணும்னா ஜமாத்தில் போய் அனுமதி வாங்கிட்டு வாங்க. இந்துக்கள், தமிழர்கள் எங்கெல்லாம் தமிழகத்திலே சிறுபான்மையாகி முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாகி விட்டார்களோ அந்த இடத்தில் வாழ முடியாத சூழல் இருக்கு. எல்லா அரசியல் கட்சியும் அமைதியா கப்சிப்புன்னு இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வெகு வேகமாக தமிழ்நாட்டிலே தமிழர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. கிறிஸ்தவர்கள் மதமாற்ற நடவடிக்கைகளின் காரணமாக பெருகி வருகிறார்கள். அதன் காரணமாக பல இடங்களில்
இந்து தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இஸ்லாமியர்கள் பல இடங்களில் பெரும்பான்மையாகிவிட்ட பகுதியிலே தமிழ் அளிக்கப்படுகிறது. நான் தமிழ் படிக்க மாட்டேங்கிறான். அரசியல் கட்சிகள் இதை நடுநிலையோடு அணுக வேண்டும். பஞ்சம்பட்டியிலே இருக்கக்கூடிய திண்டுக்கல்ல இது மட்டுமல்ல, சப்பர பிரச்சனையும் இருக்குது. பக்கம்பட்டியில் பல இடங்கள்ல இந்த பிரச்சனை திண்டுக்கல்ல இருக்கு. இந்த விஷயத்தை நடுநிலையாக நின்று, இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் 80% இந்துக்கள் இருக்கிறதா சொல்றோம். ஆனா இந்துக்கள் தமிழர்கள் சிறுபான்மையாகிவிட்ட பகுதியில இந்த நிலை என்பது வருந்தத்தக்கது, வேதனை அடையக்கூடிய ஒரு காரியம். இந்த விஷயத்துல அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்திலே நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே மாதிரி வருகின்ற கார்த்திகை தீபம், கார்த்திகை மாதம் முதல் நாளே மாலை அணிந்து விரதம் இருந்து எல்லோரும் சபரிமலைக்கு செல்வார்கள். சமீபத்திலே சபரிமலையிலே கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக இவர்களெல்லாம் இணைந்து ஐயப்ப பக்தர்கள் மாநாடு நடத்தி ஒரு நாடகம் ஆடினார்கள். நாம் இந்து மக்கள் கட்சி சார்பில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சர் தான் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதா இருந்தது. லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் தமிழ்நாட்டிலிருந்து போறாங்க. அங்க ஐயப்ப மலையில தமிழக அரசாங்கத்தின் சார்பில் தமிழகத்திலே இருந்து செல்கின்ற பக்தர்கள் தங்குவதற்கு ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும். ஆந்திரா பவன் வச்சிருக்கான், கர்நாடகா பவன் வச்சிருக்கான். ஆனால் தமிழ்நாட்டு பக்தர்கள் தங்குறதுக்கு அங்கே சரியான வசதி இல்லை. இந்த தேனி, கம்பம் அந்த வழியாக நிறைய பக்தர்கள் போக வர இருக்கிறாங்க. இது இவங்களுக்கெல்லாம் சுங்க கட்டணம் ரத்து செய்யப்பட வேண்டும். ஐயப்ப பக்தர்களுக்கு விலக்கு கொடுக்கணும். ஹஜ்ஜி போகிறதுக்கு செலவு கொடுக்குற, இது கொடுத்தா என்ன? வழியில் ஐயப்ப பக்தர்களுக்கு உண்டான வசதிகளை பெருக்கி கொடுக்க வேண்டும். அதற்கான கையெழுத்து இயக்கம் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் துவங்கப்படுகிறது. கார்த்திகை 1ஆம் தேதி மிகப்பெரிய தீபம், கார்த்திகை தீபம், கார்த்திகை தீப திருவிழா திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற்றுவதற்கு தடையாக இருக்கிறது. மோட்ச தீபம் ஏற்ற இடத்துல போய் தீபம் போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த முறை கார்த்திகை 1ஆம் தேதி மலை உச்சியிலே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும். அதே மாதிரி மலைக்கோட்டையில, திண்டுக்கல் மலைக்கோட்டையில கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். இந்த ஆண்டும் இந்து மக்கள் கட்சி அதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்து வருகிறது. மாநில அரசாங்கம், மாவட்ட நிர்வாகம் இதற்கு தடை செய்யாமல் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கின்றோம். அதே போல நாடு முழுக்க இப்போ SIR வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம், இது கடைசியாக 2002 நடந்திருக்கு. அப்பெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்போ திமுக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் இவங்களுடைய வழக்கை ஏற்றுக்கல. உச்சநீதிமன்றத்தில் இவங்களுக்கு தோல்வி, தடை விதிக்க மறுத்துருச்சு. உடனே திமுகவினுடைய பி டீம் தாவேக்காவை தூண்டி விடுறாங்க. தாவேக்கா இப்போ SIR எதிர்த்து போராட்டம் பண்ண போறதா அறிவிச்சிருக்கிறாங்க. SIR அப்படிங்கிறது இடமாறி சென்றவர்கள், உயிரிழந்தவர்கள், இந்த வாக்காளர் பட்டியலை ஒவ்வொரு தேர்தல் நடப்பதற்கு முன்னாடியும் இது நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இது ஒரு சிறப்பு சீர்திருத்தமா பண்றாங்க. போலி வாக்காளர்கள் ஒழிக்கப்படுவார்கள், உண்மையான வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள். வெறும் நீக்கிறது மட்டுமல்ல SIR, சேர்க்கிறதும் SIR தான். ஆனால் மக்கள் மத்தியில ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய இண்டி கூட்டணி கட்சியினர் நாடு முழுக்க SIRக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். இதுவரைக்கும் இந்த SIR சிறப்பு சீர்திருத்தத்தினால போலி வாக்காளர்கள்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் ஆதார் எண், குடும்ப அட்டை இதெல்லாம் இணைச்சு, ஆதார் எண், குடும்ப அட்டை இதெல்லாம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இப்போ போலி ரேஷன் கார்டுகள் ஒழிக்கப்பட்டது இல்லைங்களா? அதே மாதிரி தான் இப்போ போலி வாக்காளர்களை ஒழிக்க வேண்டும். வெளிநாட்டிலிருந்து ஊடுருவி வந்தவன், சட்டவிரோத குடியேறி, இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இதில் பண்ணணும். இதை ஒரு பக்கம் திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு, தாவேக்கா எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக காரன் தான் இதில் எல்லா இடத்துலையும் அந்த ஆஃபீஸரை கூப்பிட்டு, அந்த BLO ஆஃபீஸரை கூப்பிட்டு வீடு வீடாக போய் ADMK காரன் ஓட்டு எது அதை பார்த்து நீக்கு, அவன் இடம் மாறி போயிருக்கானா அப்படியே கண்டுக்காம விட்டுரு, BJPக்கு யார் ஓட்டு போடுவா அந்த ஓட்டை நீக்கு. இந்த வேலையை இன்னைக்கு வெளிப்படையாக அறிவிச்சிட்டாரு நேரு. முஸ்லீம்கள் எல்லாம் சேர்த்துங்க, அவனுக்கு 15 வயசு ஆனாலும் பரவாயில்ல, 18 வயசுன்னு போட்டு சேர்த்துக்கிங்க. புரியுதுங்களா? ஏன்னா இதுதான் வாக்கு திருட்டு, இதுதான் வாக்கு திருட்டு. புரியுதுங்களா? அதனால திமுகவினுடைய வாக்கு திருட்டு நடவடிக்கைகளை, திமுகவினுடைய தேர்தல் தில்லுமுள்ளு நடவடிக்கைகளை இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணிகள் மூலமாக
நாம் வந்து சரி பண்ண முடியும். அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் இன்றைக்கு எல்லா மக்களெல்லாம் இயல்பாக தான் இப்போ அதில் எல்லாம் இணைந்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் இந்து மக்கள் கட்சியும் அந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு முழு ஒத்துழைப்பை வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தாவேகாங்கிற கட்சியே திமுகவால் உருவாக்கப்பட்ட ஒரு பினாமி கட்சி. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வென்றுவிடக்கூடாது, ஓட்டை பிரிக்கணும், புதிய வாக்காளர்களை பிஜேபி பக்கம் போறவங்களை தசை திருப்பணும். இதுக்கு தான் ஜோசப் விஜய் கட்சி ஆரம்பிச்சது. ஏன்னா திமுக என்ன சொல்லுதோ அதைத்தான் தாவேகாவும் சொல்லுது. திமுக நீட் வேண்டாமா, தாவேகாவும் நீட் வேண்டாம். திமுக கவர்னர் எதிர்ப்பா, தாவேகாவும் கவர்னர் எதிர்ப்பு. புரியுதுங்களா? திமுக வந்து எஸ்ஐஆர் எதிர்க்குதா, நாங்களும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம். இதுக்கு எதுக்கு நீ இன்னொரு கட்சி? ஜனநாயகன் ஒரு படம், அந்த படத்தை திமுக அவங்க சார்புடைய அந்த சன் டிவி குழுமம் தான் சேட்டலைட் உரிமையும் வாங்கியிருக்கு. அப்போ வியாபாரத்தில் கூட்டணியா? இதே மாதிரி தான் கமலஹாசன் பண்ணாரு. டார்ச் லைட் எடுத்து டிவியை உடைச்சாரு. அதுக்கப்புறம் முதல்ல உதயநிதியோட கூட்டணி அமைச்சாரு, திரைப்பட தயாரிப்புலையும் திரைப்பட வெளியீட்டுலையும். அதே மாதிரி தான் இப்போ ஜோசப் விஜய். இன்னைக்கு திமுக ஒரு மறைமுக உறவு. திமுகவுக்கு யார் தேர்தல் வேலை பார்த்தாங்களோ ஆதவ் அர்ஜுன், அவர் வந்து பெரிய ஆளுங்க. அவர் வந்து இந்த ஜென்செட் சமூகம், அதாவது விஜயை கைது பண்ணிப்பார், இதெல்லாம் நாடகம். திமுகவும் தாவேகாவும் பேசி வச்சு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகம். கைது பண்ணிப்பார், வீட்டுக்கு வந்துப்பார், இப்படியெல்லாம் ஆதவ அர்ஜுனா. நீ யாரு? நீ திமுகவுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. திமுக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்குன்னா நீ வந்து அவங்களுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்திருக்கிற. அதுக்கப்புறம் இப்போ நீ வந்து விடுதலை சிறுத்தைகள் போனீங்க, அவங்க தான் உன்னை தாவேகாக்குள்ள ஊடுருவிச்சிருக்கிறாங்க. வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்த ஜனநாயகன் திரைப்படம் மூலமாக விஜய் ரசிகர்கள்லாம் தெளிவாய்க்கணும். இது வந்து இவர் இன்னொரு கமலஹாசனாகத்தான் வரப்போகிறார். இதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தாவேகா எஸ்ஐஆர் அந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்த்து அவங்க வந்து போராட்டம் நடத்துகிற பொழுது தேர்தல் கமிஷனை ஆதரித்து, எஸ்ஐஆரை ஆதரித்து இந்து மக்கள் கட்சி நாங்களும் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு இயக்கம் நடத்த இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டு விழா நாடு முழுக்க சிறப்பாக கொண்டாடப்படுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த 150வது ஆண்டு விழா வந்தே மாதரம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலே இருந்துதான், வங்காளத்திலே உருவானாலும் தமிழ்நாடு தான் இந்த நாடு முழுக்க அதை பரப்புச்சு. எங்க ஐயா வஉசியுடைய பேரே சிதம்பரம் பிள்ளை இல்லை, வந்தே மாதரம் பிள்ளை. அது பேரு என்ன? வந்தே மாதரம் பிள்ளை. நம்முடைய மகாகவி பாரதியார் நிவேதிதையை குருநாதராக ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து வந்தே மாதரத்தை கொண்டு வந்து தமிழிலே மொழிபெயர்த்தார். வந்தே மாதரம் தான் இந்த தமிழகத்தினுடைய விடுதலை போராட்ட முழக்கமாக எதிரொலித்தது. எனவே தமிழகத்தினுடைய கல்வி நிறுவனங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், தமிழகத்தினுடைய அரசு அலுவலகங்களிலே வந்தே மாதரம் 150வது ஆண்டு விழா கொண்டாடப்பட வேண்டும். வந்தே மாதரம் பாடல் பாடுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அதை கட்டாயமாக்கி இருக்கிறார்கள். வரக்கூடிய 17ஆம் தேதி இந்து மக்கள் கட்சியினுடைய தென் மாநில செயற்குழு, தென் மண்டல செயற்குழு கூட்டம் திருவாடனை அந்த பகுதியில் நடைபெற இருக்கிறது. 234 தொகுதியிலும் இந்து மக்கள் கட்சி தேர்தல் பணிகளை துவக்கி இருக்கிறது. தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். 234 தொகுதியிலும் தனித்து இந்து மக்கள் கட்சி இந்து ஓட்டு வங்கியை உருவாக்குவதற்காக போட்டியிடுவதற்கான வியூகங்களும் வகுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் இந்த பணிகளை துவங்குவதற்காக இந்த தேர்தல் அறிக்கை தயாரித்தல், இது விஷயங்களை எல்லாம் பேசுவதற்காகத்தான் இந்த செயற்குழு கூட்டம் திருவாடனையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தனியார் பள்ளிகளில் ஏழை மக்கள் கல்வி கற்கிற பொழுது 25% ஏழை மக்கள், அவங்களுக்கான கல்வி தொகை மத்திய அரசு ஒதுக்கியாச்சு. ஆனால் இன்னும் தமிழக அரசு வேண்டுமென்றே மத்திய அரசு மீது படி போட்டுக்கொண்டு ஏழை மாணவர்கள் அவர்களுடைய வயிற்றிலே அடிக்கக்கூடிய வேலை இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த கல்வி கட்டணத்தை செலுத்தாமல் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு தனியார் பள்ளிக்கூட நிர்வாகிகள் அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றுகிறார்கள். அவருடைய போராட்டம் நியாயமானது, அதை இந்து மக்கள் கட்சி ஆதரிக்கிறது. உடனடியாக ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை மத்திய அரசு உடனடியாக அதை கொடுத்த பிறகும் செலுத்தாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழக திராவிட மாடல் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக கல்வி கட்டணத்தை ஏழை மாணவர்களுக்கு செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் கருத்து கணிப்புகள் எங்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. பீகாரிலே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும். அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்கேயும் கூட்டணிகள்ல மாற்றம் வரும். எங்க தமிழ்நாட்டிலையும் அதனுடைய எதிரொலி
பீகார் வெற்றியினுடைய எதிரொலி தமிழ்நாட்டிலும் இருக்கும். தமிழ்நாட்டிலையும் இந்த கருத்து கணிப்புகள் நடத்திய பொழுது தமிழ்நாட்டிலே பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், எடப்பாடி முதலமைச்சர் ஆவார், 165 இடங்களிலே அவர் வெற்றி பெறுவார். எனவே தமிழகத்திலும் கருத்து கணிப்புகள், இப்போதைய கருத்து கணிப்புகள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. அதை வரவேற்கிறோம். அதனாலதான் திசை திருப்புறதுக்காக திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் எதிர்த்து போராட்டம் ஒன்றும் இல்லை. பெண்கள் இந்த தமிழகத்திலே பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். தினசரி கற்பழிப்பு, கொலை, கூட்டு பாலியல் பலாத்காரம், போதைப் பொருள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இன்றைக்கு இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சியில இருக்கிறது. எனவே மக்கள் எல்லாம் மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க. அதான் கருத்து கணிப்புல தெரியுது. திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக மக்கள் இருக்கிறார்கள். அதனால கருத்து கணிப்புகள் எல்லாம் இன்னைக்கு அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் வேலையை இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து செய்யும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க தான் கேள்வி. சமீபத்தில் காவல்துறையினர் சுட்டு பிடிக்கிறாங்க நேரத்தை, கோயில் காவலாளிகளை கொலை, கோயில் காவலாளிகள் அவரை அங்க திருட வந்தவங்க காவலாளியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடுகிறார்கள். அப்பொழுது அவர்களை சுட்டு பிடித்திருக்கிறார்கள். வேற வழி இல்லை. ஏடிஎம்கே ஆட்சியில வழிக்கு விழுந்தாங்க இல்லைங்களா? இன்னைக்கு திமுக ஆட்சியில கடந்த 4 வருஷமா யாரும் வழிக்கு விழுகல, யாரும் சுடப்படலை, புரியுதுங்களா? என்கவுண்டர் யாரையும் பண்ணலை. அதனால திருடுறவன், கற்பழிக்கிறவன், போதை போட்டுட்டு தகராறு பண்றவன் இப்பதான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. கோவையில் பீடமேடு அந்த பகுதியிலே நடைபெற்ற கூட்டுப்பாலியல் வன்புணர்விலே சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளையும் சுட்டு பிடித்து காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க. அதனால குற்றவாளிகளுக்கு காவல்துறை மீதான பயம் குறைந்து விட்டது திமுக ஆட்சி. ஏன்னா என்ன வேணா பண்ணிக்கலாம், திமுக பாதுகாக்கும். குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாகத்தான் திமுக இருக்குது. நேரு 888 கோடி ரூபாய் ஊழல், எப்படி செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில வேலை வாங்கி கொடுக்கறதா ஊழல் பண்ணாரோ, அது மாதிரி நேரு குடிநீர் வழங்கல் வாரிய அதிகாரிகள் பணி நியமனத்துல ஊழல் 888 கோடி ரூபாய் ஊழல் அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கொடுத்துருக்குது. பொன்முடி ஊழல் நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருக்குது. மண் திருடின வழக்குல, செம்மண் கடத்தல் வழக்குல பொன்முடி அவர் மேல வழக்கே இல்லாம மீண்டும் அவர் கட்சி பதவி. சைவ வைணவத்தை இழிவுபடுத்திய பொன்முடி, பெண்களை ஆபாசமாக வக்கரமாக பேசிய பொன்முடிக்கு அந்த நேரத்துக்கு கட்சி பதவி பறிச்சுட்டு மறுபடியும் குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசா இருக்குது. அதனால இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அவர் ஜவாஹிருல்லா அவருக்கு பாத்தீங்கன்னா குண்டுவெடிப்பு கைதிகளுக்கு நிதி திரட்டுறதுல, வெளிநாட்டிலிருந்து நிதி திரட்டுறதுல மோசடி பண்ணியிருக்காரு. கீழ்கோர்ட்லையும் உறுதி பண்ணியாச்சு, ஹைகோர்ட்லையும் உறுதி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ மேலையும் அவருடைய தண்டனை உறுதி செய்யப்படுறது. அவரை ஜெயிலில் போட மாட்டேங்கிறாங்க. குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமா தானே இந்த அரசாங்கம் இருக்கிறது. ஆகவே மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது கோபத்தில் இருக்கிறார்கள். அந்த கோபம் வரக்கூடிய தேர்தலிலே வெளிப்படும். அந்த